வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 4 வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. ஒடிசா கடந்த தாழ்வு பகுதி செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக தற்பொழுது மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி மற்றும் ராஜஸ்தான், குஜராத் இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது மிக மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து ராஜஸ்தான், குஜராத் இடைப்பட்ட பகுதியில் பாகிஸ்தான் எல்லையோரத்தை வரக்கூடிய 7ஆம் தேதி வரை நகரும். இன்னும் ஒரு 4 நாட்களுக்கு இந்த நகர்வு இருக்கும். 8ஆம் தேதி பாகிஸ்தான் நோக்கி விலகி செல்லும். இதன் காரணமாக மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துக்கு வடக்க தான் மழை பெய்யும். இந்த நிகழ்வினால கேரளாவிற்கு நேற்றைக்கு பெய்த சாரல் மழை கூட இன்றைக்கு இருக்காது. தமிழ்நாட்டில் நேற்றைக்கு இருந்த அளவு கூட வெப்பச்சலன மழை இன்றைக்கு இருக்காது. 4ஆம் தேதி 5ஆம் தேதி பெரிய அளவிலே மழை இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறோம். வடகடலோரம் ஆந்திர எல்லையோரத்தில் மட்டும் ஒரு இடங்கள்ல இருக்கலாம். ஆனால் அதுவும் பெருசா இருக்காது. 4ஆம் தேதி 5ஆம் தேதி மழை இல்லாத அதே வேளையில அதிகாலையில் திருவள்ளூர் மற்றும் சென்னையை ஒட்டி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் லேசான மழை இருக்கலாம். சனிக்கிழமை அதாவது 5ஆம் தேதி நள்ளிரவு, 6ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை மிதமான மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்கள் முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள கடலோர பகுதிகளில் இருக்கலாம். 6ஆம் தேதியிலிருந்து தான் படிப்படியாக வளிமண்டல சுழற்சி தென் மாவட்டத்தின் மன்னார் வளைகுடா ஒட்டி உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சி தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடவுள் மாவட்டங்கள் என்று ஆங்காங்கே கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவை தொடங்கி படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களில் உள் மாவட்டங்கள் 11, 12, 13 மேலும் பரவலாகி 15 தேதிகளில் இன்னும் பரவலாகி 16, 17, 18 நல்ல கனமழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. வளிமண்டல சுழற்சி இங்கே உருவாக அதே வேளையில் ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி 10ஆம் தேதி வாக்கில் உருவாகக்கூடிய தாழ்வு, 12ஆம் தேதி வாக்கில் தீவிரம் தாழ்வு கரை கடந்து ஆந்திர பிரதேசம் வடக்கு மற்றும் தெலுங்கானா வழியாக நிறைய மழைப்பொழிவை ஆந்திர பிரதேசம் வடக்குக்கும் தெலுங்கானாவிற்கும் ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு அரபிக்கடலின் மகாராஷ்டிரா கடலோர பகுதியை நோக்கி நகரும். தற்போது இருக்கக்கூடிய நிகழ்வு மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி, சூரத் உள்ளிட்ட குஜராத் பகுதி, ஒட்டுமொத்த ராஜஸ்தான் பகுதிக்கு மிக மழைப்பொழிவை கொடுத்து விலகும். 8ஆம் தேதி வரை கொடுக்கும். நாளை அதாவது 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி 4 நாட்கள் குஜராத்திற்கு மிக மழை பொழிவு காத்திருக்கு. பாகிஸ்தான் எல்லையோரத்து வரைக்கும். அதே போல ராஜஸ்தான், பாகிஸ்தான் எல்லையோர பாலைவன பகுதி வரைக்கும் மிக மழை பொழிவு காத்திருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிதாக மழை இருக்காது. இன்றைக்கும் நாளைக்கும். நாளை அதிகாலையில் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் லேசான மழை இருக்கலாம். நாளை 5ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு பெரும்பாலும் பொழுது விடியும் நேரத்தில் 5, 6 மணிக்கு திருவள்ளூர் முதல் டெல்டா வரை கோடியக்கரை முனை வரைக்கும் ஆங்காங்கே இன்னும் கொஞ்சம் தெற்கே மணமேல்குடி வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் காலையில். அதாவது சனிக்கிழமை அதிகாலையில் மணமேல்குடி, அதாவது புதுக்கோட்டை கடலோரம், டெல்டாவின் கடலோரம் மற்றும் அப்படியே வடக்கே கடலூர், அரியலூர் கிழக்கு பகுதிக்கு மட்டும் இருக்கும். கடலூரோட கிழக்கு பகுதி விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கு வரக்கூடிய சனிக்கிழமை 6ஆம் தேதி அதிகாலை மழை இருக்கும். 6ஆம் தேதி மாலையிலிருந்து ஆங்காங்கே மழைப்பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடையும். 6ஆம் தேதி மாலையில் மழையை பொறுத்த வரைக்கும் வட உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல மழை காத்திருக்கு. சனிக்கிழமை மதியமே மழை உள்பகுதிகளில் தொடங்கும். கண்டிப்பாக மாலையில் ஒரு 5, 6 மணிக்கெல்லாம் வடகடலோரம், வட உள் மாவட்ட பகுதி கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மற்றும் கடலூர், புதுச்சேரி, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவு 6ஆம் தேதி கொடுக்கும். 7ஆம் தேதியும் இன்னும் கொஞ்சம் பரவலாகும். 7ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் உள்ளேயும் மழைப்பொழிவை கொடுக்கும். படிப்படியாக 8ஆம் தேதி தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கிடைக்கும். தென் கடலோரமும் கிடைக்கும். 10ஆம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பில், 12ஆம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பில் ஒதுக்குதல் இருந்து கொண்டே தான் இருக்கும். 12ஆம் தேதி வரைக்கும் ஒதுக்குதல் இருக்கும். 12ஆம் தேதிக்கு மேலே ஒதுக்குதல் குறையும்.
15ஆம் தேதியிலிருந்து பரவலான மழைப்பொழிவு இருக்குது. 18 கனமழையே இருக்குது. 18, 19, 20 அந்த நிகழ்வு 22ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்த நிகழ்வு, அதாவது இந்த வரக்கூடிய 12லிருந்து 22ஆம் தேதி வரை கடக்கக்கூடிய நிகழ்வு ஏற்கனவே சொன்னதுதான். விசாகப்பட்டினம் மற்றும் காக்கிநாடா இந்த இடைப்பட்ட பகுதி வழியாக தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகரும். அதற்கு அடுத்த நிகழ்வு விஜயவாடா, மசூலிப்பட்டினம், பீமவரம், அமலாபுரம் இந்த பகுதி வழியாக அப்படியே தெலுங்கானாவோட தெற்கு பகுதி, ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக அரபிக்கடல் நோக்கி மகாராஷ்டிரா, கோவா பகுதியை நோக்கி நகர்ந்து செல்லும். இதனால செல்லும் வழித்தடங்கள் எல்லாமே நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். தமிழ்நாட்டில் இந்த வரக்கூடிய 6 ஆங்காங்கே தொடங்கி 7, 8, 9 ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் பரவலாகி 12ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் பரவலாகி 15, 16, 17, 18 நல்ல மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வை விட அடுத்தது 23ஆம் தேதியிலிருந்து மாத இறுதி வரக்கூடிய நிகழ்வு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக கூடுதல் மழைப்பொழிவு. அதை விட அக்டோபர் முதல் மற்றும் 2வது வாரத்தில் வரக்கூடிய 2 நிகழ்வும் மிகச்சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. கண்டிப்பாக அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உச்சபட்ச தென்மேற்கு பருவமழை. சார் என்ன சார் அப்போ செப்டம்பர் 10க்கு மேலே இல்லையா? செப்டம்பர் 10 to 22 விட செப்டம்பர் 23 to 30 அதிகமாக இருக்கும். செப்டம்பர் 23 to 30 விட அக்டோபர் 1 to 15 அதிகமாக இருக்கும். உச்சபட்ச மழைப்பொழிவாக நல்ல ஒரு வலுவான மழைப்பொழிவாக கண்டிப்பாக கொடுக்கும். வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 18ஆம் தேதி தொடங்குறது. அதிலிருந்து பொங்கல் தாண்டியும் மழை இருக்கும், இடைவெளியும் இருக்கும். நிகழ்வு தொலைவில் இருக்கும்போது இடைவெளி, நிகழ்வு நெருங்கி வந்ததும் ஆங்காங்கே மழை, அப்படியே படிப்படியாக மழை அதிகரிக்கும். இப்படி தீவிர மழைப்பொழிவாயிடும். நிகழ்வு கடக்கும் இடத்துல மிக அதிகமாக இருக்கும். இப்படி நிகழ்வு தொலைவில் இருக்கும்போது இடைவெளி, நெருங்கும் போது மழை, பிறகு தீவிரம், அப்புறம் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு. இப்படி வாரத்துக்கு 1 வந்துட்டே இருக்கும். மாதத்திற்கு 4 நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியது தான். தொடங்கியதும் தெற்காந்திரா வடகடலோரம், அடுத்த நிகழ்வு வடகடலோரம், அடுத்த நிகழ்வு மத்திய கடலோரம், அடுத்த 2-3 நிகழ்வு மத்திய கடலோரம், அடுத்த 2-3 நிகழ்வு தென்கடலோரம், இலங்கை மன்னார் வளைகுடா. லாஸ்ட் ஜனவரிக்கு பிறகு குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு ஒட்டியுள்ள நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வழியாக நகரும். ஆகவே நிறைய மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருக்கிறது என்பது ஏற்கனவே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற செய்தி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு வாரம் பொறுத்து கொள்ளுங்கள். மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் கண்டிப்பாக 6ஆம் தேதியிலிருந்து எதிர்பாருங்க. ஆனால் பரவலாக பெய்யாது. 10லேருந்து ஒதுக்குதல் குறையும், நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும், காற்று பகுதிக்கும் கொடுக்கும். 12லேருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு. பொறுத்திருங்கள். அனைத்தும் மாதிரிகளாக உங்களுக்கு வரும். அத்தனையும் நல்ல மழைப்பொழிவை தரும். தொடர்ந்து இணைந்திருந்து அப்டேட் சரிந்து மாறுதலிருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.